ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவியை எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்குறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/2 kg சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 minutes விட்டுருங்க. நடுவில் மட்டும் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் சிக்கன் அடி பிடிக்காமல் இருக்கும். 5 minutes ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சீரகத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோ பெப்பரை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உங்களுக்கு ட்ரை பெப்பர் சிக்கன் வேணும்னா தண்ணி சேர்க்காதீங்க. கிரேவியாக வேணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு சிக்கனை ஒரு 20 minutes வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.